ஊராட்சி செயலர்களை ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் சங்கம் சார்பில் தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊராட்சி செயலர்களை ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வலியுறுத்தி ஊராட்சி செயலர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கற்குவேல் தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் கருப்பசாமி, பொருளாளர் சங்கரலிங்கம், மகளிர் அணி செயலாளர் லட்சுமி, முன்னாள் மாவட்ட செயலாளர் கசாலி மரைக்காயர் முன்னிலை வகித்தனர். மாநில துணைத் தலைவர் பழனிசாமி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் கணேசன், செயற்குழு உறுப்பினர் இசக்கிமுத்து, முன்னாள் மாவட்ட செயலாளர் ராஜா, டிஎன்ஜிஓடிஎஸ் சங்க மாநில பொருளாளர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செயலாளர் சங்கம் தமிழக அரசிடம் பல ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 25-35 ஆண்டு காலமாக ஊராட்சி செயலாளராக பணியாற்றி வருகின்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தில் எங்களையும் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் முன்பும் போராட்டம் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று தூத்துக்குடி மாவட்டத்திலும் அதனை வைத்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களது கோரிக்கையான நீண்ட நாள் கோரிக்கையான இந்த ஓய்வூதிய திட்டத்தை அரசு நடைமுறைப்படுத்தி எங்களையும் அரசு ஊழியருக்குள்ள ஓய்வூதிய திட்டத்தை சேர்ப்பதை போல சேர்க்க வேண்டும் என்று மாநில மையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அரசு அலுவலர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதிய திட்டத்திலிருந்து விலக்களித்த அரசு திரும்பியும் அவர்களை ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வு திட்டம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறது. எனவே அந்த ஓய்வூதிய திட்டத்தில் எங்களையும் இணைத்து எங்களுக்கும் இந்த பணபலன் கிடைக்க உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அரசு கிட்டத்தட்ட 35 வருஷ காலமாக நாங்கள் ஊராட்சி செயலாளர்களாக அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்கும் அடிமட்டத்தில் இருந்து அவர்கள் கொண்டு வருகின்ற திட்டங்கள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தி பொதுமக்களுடன் ஒத்துழைப்பாக பாலமாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற எங்களுக்கு இதுவரை தமிழக அரசு எந்த விதமான ஒரு நற்பலன்களையும் செய்து தரவில்லை. அதோடு ஏற்கனவே வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த கர்ண அடிப்படை என்ற ஒரு ஊதிய கர்ண அடிப்படை பணி நியமனத்தை அரசு ஏற்கனவே தள்ளுபடி செய்து விட்டது. அதே போல் இந்த ஓய்வூதிய திட்டத்திலாவது எங்களை சேர்த்து நாங்கள் பயன்பெறுவதற்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.